வேற லெவல்ல அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ஆதிய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்கன்னு தெரியல. அப்பன்னு பார்த்து மித்ரா வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து பேசுறாங்க. "அண்ணன் என்ன சுத்த விடணும்னு நெனச்சாங்கல்ல, இப்ப நம்ம வசமா வந்து அவங்கள சிக்க வச்சுட்டோம். அவங்க கையாலேயே எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சிருங்கிற மாரி" மித்ரா கேவலமா அவங்க அண்ணன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ப ஆதிக்குள்ள வாசு வந்துட்டாப்புல. அவர் வந்து பேசுறாங்க. "நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல. "என்ன ஆச்சு? அண்ணா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ வாசு வந்திருக்காருன்னு நெனைக்கிறேன்." "எந்த காலத்துலம்மா இருக்க? வாசு எப்படிம்மா வர முடியும்? சும்மா நீ இரு." "அண்ணே அங்க போவேணாம். அவன் ரொம்பவே வந்து கோவமா இருப்பான். இங்க தள்ளி நின்றுவோம்ன்னு" சொல்லி அவங்க அண்ணன கொஞ்சம் தள்ளி வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தா அந்த கட்டையில வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறப்ப எல்லாத்தையும் வந்து கட்டைய நவுத்தி விட்டுட்டு ஆதிய கூட்டிட்டு வெளியில வந்து வராங்க. "பாத்தீங்களா? இங்க நடந்த விஷயத்தெல்லாம் என்னால ஜீரணிக்கவே முடியலையே. என்னாச்சு என்னாச்சுன்னோன" தண்ணி வந்து தெளிக்கிறாங்க. அந்த இடத்துல "பாரதி உனக்காக நான் எப்போதும் இருப்பேங்கிறது இந்த விஷயத்துல உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஆசை என்ன ஏதுன்னு எல்லாமே உனக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு" அப்படின்னு வாசு எப்படி பேசுவாரோ அதே மாரி பேசிட்டு இருக்காப்புல. அந்த இடத்துல காலர்லாம் தூக்கி விட்டுட்டு. இத பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. நம்ப பாரதிக்கு ஹேப்பியா இருக்கிறப்ப, டக்குனு மயங்கி வந்து கீழ விழுந்துடுறாங்க. ஆதிக்கு இப்ப ஓய்வு தான் தேவை. திருப்பியும் வந்து சாமி வந்துருச்சு போல. அதனால தான் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் ஆதிய கூட்டிட்டு போறேன்னு, சரவணன் ஆதிய கூட்டிட்டு தனியா வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, எனக்கு என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்குறாங்க. ஆதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சரவணன் வந்து யோசிக்கிறாப்புல, இன்னைக்கு எல்லாமே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை வந்துருச்சுன்னு. ஆதியும், பாரதியும் இருக்கிற கல்யாண ஃபோட்டோவ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேனே, இந்த கோயில்லேருந்து வெளில போறப்ப, நீங்க 2 பேரும் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். இத்தன நாளா நீங்க மறைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா எல்லா உண்மையும் சொல்லணும்னு யோசிக்கும்போது, ஆதி உனக்கு என்னப்பா வித்தியாசமா தோணுது? அத சொல்லுங்கிற மாரி சரவணன் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பாரதிய பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த ஆதி வேற, பாரதிய பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஆதி வேற. எனக்குள்ள அவங்கள பார்க்கும்போது ஒரு தடுமாற்றம், ஒரு அன்பு, ஒரு பாசம் என்னமோ வருது. ஆனா அது எத நோக்கி, என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அவ உன்னோட மனைவிப்பா. அதனால தான் உனக்கு காதல்ங்கிற விஷயம் தோணாம, இப்படியெல்லாம் தோணிக்கிட்டு இருக்குன்னு சரவணன் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற என்னலாம் தோணுது? அந்த பசங்கள பத்தி. அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டிங் ஏதோ பல வருஷம் இருக்கிற மாரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன ஏதுன்னு நெனச்சாலே எனக்கு தலையே சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நான் எல்லாத்தையும் சொல்றேன்ப்பா. எனக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து தெரியும். "என்னது உனக்கு எல்லாமே தெரியுமா?" "ஆமா. ஆனா நீ யோசிச்ச மாரியே உனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுவும் சாதாரண சம்மந்தம் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "மொதல்ல அவங்களும் நானும் என்ன சம்மந்தம்? மொதல்ல சொல்லுப்பான்னு" சொல்லி ஆதி வந்து கேட்குறாங்க. வெளியில நம்ம பாரதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குதோ, ஏது நடக்குதோ எல்லாத்தையும் வந்து சரவணன் சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பாரதி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மித்ராவும் அதே மாரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. "அண்ணே எது எப்படியோ, பாரதி யாருங்கிற விஷயம் ஆதிக்கு தெரியாத வரைக்கும் தான் நம்ம இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்றப்ப, "சரிம்மா, இங்க நின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ரூம்ல என்ன நடக்குதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாமா?" "ஆமாண்ணே, நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. நீ கரெக்ட்டா வந்து சொல்லிட்டேன்னு" சொல்லிட்டு, கேஷுவலா வந்து அங்க வந்து ரூமுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இருப்பினும் அங்க ஜன்னல்லேருந்து எல்லாம் சாத்தி இருக்கிறதுனால, உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியல. கதவு பக்கத்திலேயே நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல "உனக்கு தெரியும்னா சொல்லு மாப்ள. என்ன பிரச்சனை? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? சொல்றத விட காட்டுறது தான்ப்பா ரொம்பவே முக்கியம். இந்த கவர பிரிச்சு பாரு. உனக்கே எல்லாமே வந்து தெரிய வரும்" அப்படின்னு சொன்னோனே, "இந்த கவர்ல தான் இத்தன நாள் ரகசியம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர வந்து தொறக்குறாங்க. உள்ள என்ன ஃபோட்டோ இருக்கிற மாரி இருக்கு. "பாரு ஆதி, உனக்கே எல்லாம் புரியும். எல்லாமே உண்மதான்" அப்படின்னு சொல்லும்போது, ஃபோட்டோவ அப்படியே ஒரு சைடா வந்து அந்த கவர்லேருந்து எடுக்கிறப்ப, ஃபர்ஸ்ட்டு மாலையும் கழுத்துமா நம்ப ஆதி இருக்காங்க. அடுத்தது அவங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப பாரதி இருக்காங்க. இத வந்து பார்த்த உடனே அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டுருது. "என்னப்பா இது?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா வந்து பக்கத்துல ஒரு பெட்டோ, சோஃபாவோ இருக்கு. அதுல வந்து பொத்துன்னு வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "அண்ணா, என்னண்ணே இவ்வளோ நேரம் ஏதோ பேச்சு குரல் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்ப அமைதியாயிட்டாங்க. தெரியல, ஆதி தூங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு." சுதாகர் இந்த பக்கம் வெளியில வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு நம்ப ஆதி.
ஏன் என்கிட்ட அவங்க இந்த விஷயத்த வந்து சொல்லவே இல்ல? நான் அவங்களோட ஹஸ்பண்டா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து கேட்கும்போது, என்ன நடந்துச்சு? எனக்கு ஏன் ஒண்ணும் புரியல. ஆதி யாரு அந்த குட்டி ஆதி? உன்னோட பையன்பா அப்படின்னு சரவணன் வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? சரவணன் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் என்ட்ட எதுவும் கேட்காத. எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஆதி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. எப்படி எனக்கு இது எல்லாம் வந்து மறந்துச்சு? என்னால யோசிக்கவே முடியலையே! என்னோட பழைய வாழ்க்கைய. என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், நம்ப ஆதி பண்ண எல்லா மறந்த விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா ஃப்ளாஷ்பேக் சீன்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "நீ பட்ட கஷ்டம் ரொம்ப கம்மி தான்ப்பா. ஏன்னா, நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்ட. ஆனா, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது நம்ம பாரதிக்கு தெரியும். ஆனா, அவங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதெல்லாம் சொன்னா வார்த்தையில அடங்காதுப்பா. நீ அவங்க முன்னாடி நிக்கிறப்ப, அவங்க தான் உன்னோட மனைவின்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா, அவங்களுக்கு தெரியும். பசங்களுக்கும் தெரியும். ஆனா, அப்படி இருக்கிற சூழ்நிலையில எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு உன்ன சார் சார்ன்னு கூப்பிடுறதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்த ஏற்படுத்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற? அவங்க இதெல்லாம் முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கலாமே!" "எப்படிப்பா சொல்ல முடியும்? நீ வேண்டான்னு சொல்லிட்டு, அவங்கள தூக்கி எறிஞ்சுட்டு போன. அதுவும் அப்படியே போயிருந்தா கூட, அவங்க நீ எங்க இருந்தாலும் உன்ன சமாதானம் பண்ணியிருப்பாங்க. ஆனா, நீ என்ன செஞ்சு வச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, மறந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நான் தான் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருந்தேனா, அவங்க ஏன் இப்படியெல்லாம் சொல்லாம விட்டுட்டாங்க? அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ப சரவணன் பிச்சு உதறினாருன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சுதாகர அச்சப்பட ஆரம்பிச்சுட்டாப்புல. அம்மா, எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். கண்டிப்பா அவங்க பேசுற விஷயம் கேட்டே ஆவணும். இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம். அவன் மாட்டுக்கும் எடுத்தோம் கவுத்தோம்ன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டான்னு வச்சுக்கயேன், ஒண்ணும் பண்ண முடியாது. பாரதி போல அமைதியாலாம் இருக்கிற ஆள் கிடையாது சரவணா. அவன் நெனச்சானா, நெனச்சத செஞ்சுருவான்னு சொல்ட்டு மூஞ்சிக்கு நேரா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்னடா இது இப்படியெல்லாம் வந்து நடக்குதே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ப ஆதி வந்து ஃபீல் பண்றாங்க. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. என்னதான் கோவக்காரனா இருந்தாலும், இப்படி தடாலடியா ஒரு முடிவெடுத்தாலும், இது மாரியா பழைய ஆதி முடிவெடுத்திருக்கான். ஆனா, எனக்கு நீங்கலாம் ஞாபகம் இருக்கீங்க. ஆனா, அந்த விஷயம் மட்டும் தெரியல. இது எல்லாம் என்னோட நான் செஞ்ச பாவ கணக்குல வரப்போகுது. எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மச்சான் நான் இந்த விஷயத்த சொல்ட்டேங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ பார்த்துக்க. இன்னொன்னு மித்ராவ பத்தி விஷயத்த சொல்லான்னு பார்க்குறாங்க. "என்னாச்சு? மித்ரா என்ன பண்ணா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மச்சான், மித்ராக்கும் இந்த விஷயம் தெரியுங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க பாரதிக்கு கொடைச்சல் குடுக்குறாங்க. நீ தான் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும்னு" சரவணன் அந்த விஷயத்தையும்